Hi students, I'm Chaksha Anandi. Welcome to my channel Make Biology Simple. So இன்னைக்கு வீடியோட டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா டே 9 போர்ஷன்ஸா வந்திருக்கும். ஸோ டே 9ல நம்ம வந்து பிளான்ட் பிசியாலஜி லாஸ்ட் லெசன் முடிக்க போறோம். தட் இஸ் பிளான்ட் growth and development. And then next வந்து யூனிட் பாத்தீங்கன்னா செல் யூனிட் தான் பார்க்க போறோம். செல்லில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் the unit of life. ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம இந்த பிளான்ட் growth and development டீடைல பார்க்க போறோம். செல் வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு. ஸோ அந்த லிங்க் நான் அப்ளை பண்றேன். அதை நீங்க வந்து பார்த்து நீங்க இந்த லெசனையும் நீங்க படிச்சுக்கோங்க. That's all. So plant growth and development. ஒரு பிளான்ட் வளருதுன்றது எப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியும்னா அது சைஸ்ல இருந்து நம்ம நோட் பண்ணலாம். இந்த சைஸ் மெச்சூர் ஆகி growth ஆகி ஒரு பெரிய மரம் ஆறது தான் growthன்னு சொல்லுவோம். ஸோ அந்த growthக்கு முக்கியமான பார்ட் என்னன்னா இந்த ரூட்டோடையும் இந்த மெரிஸ்டம் இந்த டிப் பொசிஷனும் அதே மாதிரி ஷூட்டோடைய டிப் பொசிஷன். ஸோ இந்த ரெண்டு பொசிஷன்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் செல்ஸ் இருக்கு தட் இஸ் கால்ட் மெரிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெரிஸ்டம்னால தான் இந்த பிளான்ட் வந்து சச் அ லாங் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. So either வந்து not only by the growth, but it is also accompanied by the metabolic process. Metabolic process பார்த்தீங்கன்னா both anabolic and catabolic சேர்ந்தது தான் மெட்டபாலிசம். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கு எனர்ஜி கொடுக்கும். ஸோ அதனால தான் பிளான்ட் வளருதுன்றதை நம்ம சொல்றோம். ஸோ இந்த growth நான் சொன்னேன் இல்லையா? What is growth? It is an irreversible permanent increase in size of an organ and of the as well as the individual cells. So plant பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது லைஃப் இருக்கிற வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம அனிமல்ஸோ ஹியூமன் பீங்ஸோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் வளருவாங்க, அதுக்கப்புறம் வளர முடியாது. பட் செல்ஸ் வந்து ரீஜெனரேட் ஆகுமே தவிர வளருது. growthன்றது பிளான்ட்ஸ்க்கு மட்டும்தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் நேச்சர் பிரசன்ஸ் ஆஃப் மெரிஸ்டம். இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, ரூட்டோடைய டிப் பொசிஷனும் ஷூட்டோடைய டிப் பொசிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தட் இஸ் கால் மெரிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இந்த போர்ஷன் இருக்கிறதுனால தான் பிளான்ட்ஸ் வந்து கீப் ஆன் க்ரோயிங். அப்படின்னா ஒரு செல்ஸ் அந்த லீவ்ஸ் எல்லாம் உதிர்ந்ததுக்கு அப்புறமோ இல்ல பிரான்ச் வெட்டினதுக்கு அப்புறமோ நியூவா முளைக்குது இல்லையா? ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் போர்ஷன். இந்த போர்ஷன் இருக்கிற வரைக்கும் அந்த பிளான்ட் வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சீக்ரெட் ஆஃப் how the plant is getting keep on growing till its death. ஸோ இந்த நடுவில் இருக்க அந்த லென்த்தை தான் நம்ம வாஸ்குலர் காம்பியம் சொல்லுவோம். அது வந்து ரூட்டுக்கும் இருக்கு ஷூட்டுக்கும் இருக்கு. ஸோ இந்த ரூட்டோட டிபிக்கல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரூட் அபிக்கல் மெரிஸ்டம், இது வந்து ஷூட் அபிக்கல் ஸ்டெம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேசஸ் ஆஃப் growth, அதாவது ஒரு growthன்றது எப்படியெல்லாம் டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் phase, elongation phase, maturation phase. Meristematic என்றது I told you till its death it keep on in dividing. Elongation என்றது அது வந்து extend, அது விரிஞ்சி வளருது. மெச்சுரேஷன்றது அது ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வரைக்கும் அது மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் நின்று போறது தான் மெச்சுரேஷன். ஸோ இப்படிதான் ஒரு செல்ஸ் வளரும், ஒரு பிளான்ட் வளருது. ஸோ இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது பாருங்க. இங்க வந்து போர்ஷன் வந்து இந்த இனிஷியலா இது இவ்வளவுதான் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எலாங்கேட் ஆயிருக்கு. ஸோ அது அப்படின்னா என்னன்னா இந்த ஸ்டெம் போர்ஷன் வந்து இந்த ரூட்டோடைய இந்த போர்ஷன் வந்து கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங் அண்ட் ஃபார்ம் திஸ் ஸ்டேஜ். அதுதான் வந்து உங்களுக்கு ஃபேசஸ் ஆஃப் growth. நெக்ஸ்ட் வந்து இந்த growth ரேட்டை ரெண்டு விதமா மேத்தமெட்டிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து அரித்மெட்டிக் டைப்பாகவும் இன்னொன்று வந்து ஜியோமெட்ரிக் டைப். அரித்மெட்டிக்ன்றது ஒரு நியூ செல் மட்டும்தான் டிவைட் ஆகும், மற்றபடி எக்ஸிஸ்டன்ட் செல்ஸ் அப்படியே வந்துட்டே இருக்கும் வழி வழியா. பட் ஜியோமெட்ரிக் செல்ஸ்ல ஒவ்வொரு டிவிஷன்ல 1 2 2 4 4 8 8 16 அப்படி கீப் ஆன் இன்க்ரீசிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை தான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன ஒரு செல் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது டிவைட் ஆகும்போது ஜைகோட் 2 ஃபார்ம் ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 வந்து 16 ஆகுது. இப்படி கீப் ஆன் இன்க்ரீசிங் இந்த கேஸ் ஆஃப் மெச்சுரேஷன் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் டைப்ல கோஸ் ஆன், அதாவது ஒரு பர்டிகுலர் செல் மட்டும் தான் டிவைட் ஆகும், மற்ற செல்ஸ்ல எக்ஸிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபேசஸ் ஆஃப் growth பிரிச்சிருக்கிறது அரித்மெட்டிக் as well as ஜியோமெட்ரிக் டைப்ல. இந்த growth rate வந்து நான் அரித்மெட்டிக் அண்ட் இது சொன்னேன் இல்லையா, அரித்மெட்டிக் பார்த்தீங்கன்னா இட் கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங் லைக் திஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் டைமுக்கும் ஒரு பர்டிகுலர் growthக்கும் மெஷர் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரது. இதை நான் சொல்லியிருக்கேன், டாட்டர் செல்ஸ் மட்டும்தான் டிவைட்ஸ் டு கண்டினியூ. பட் அதர் செல்ஸ் சிம்பிளஸ்டா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அப்படியே எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் இந்த ஜியோமெட்ரிக்ல அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சிக்மாய்டல் கர்வ்ல போகும். இனிஷியலா ஒரு டிவிஷன் இருக்காது, அதுக்கப்புறம் கீப்ஸ் ஆன் மல்டிப்ளைங். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஷனரி ஆயிடும். ஸ்டேஷனரின்றது மல்டிப்ளிகேஷன் ஸ்டாப் ஆயிடும். இந்த மாதிரி தான் வந்து ஜியோமெட்ரிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு வந்து டிவிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிக்மாய்டல் கர்வ் தான் ஒரு லிவிங் ஆர்கானிசம் growth வந்து டிசைட் பண்றது. அதே மாதிரி தான் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸும் பிளான்ஸ் ஆர்கன்ஸ் இந்த பிளான்ட்லயும் இப்படிதான் மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு டிவைட் ஆகுது.
நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் கம்பேரிசன். குவான்டிடேட்டிவ் கம்பேரிசன் ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்று வந்து மெஷர்மெண்ட் அண்ட் செகண்ட் வந்து கம்பேரிசன். மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். அண்ட் அது மெச்சூர் ஆகும்போது இந்த ஸ்டேஜுக்கு வரும். அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் கம்பேரிசன் பார்க்கும்போது இந்த இனிஷியல் ஸ்டேஜுக்கும் அது மெச்சூர் ஆகி ஃபைனல் ஆகி வர ஸ்டேஜுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் தான் உங்களுக்கு வந்து கம்பேரிசன் சொல்லுவாங்க. இது வந்து மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டும் இந்த கம்பேரிசனும் பார்த்து தான் குவான்டிடேட்டிவ் கம்பேரிசன் ஆஃப் த பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் இங்க சொல்லியிருக்காங்க measurement and comparison of total growth per unit time is called the absolute growth rate. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா the growth of the given system per unit time expressed as a common basis. Example, உங்களுக்கு வந்து it is initial parameter is called the relative growth rate. Absolute growth rate, relative growth rate. அதுதான் absolute growth rate இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. relative growth rate இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பேரிசன் தான். ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து அது எவ்வளோ மெச்சூர் ஆகி ஃபைனலா ரீச் ஆகுதோ அதை தான் வந்து குவான்டிடேட்டிவா மெஷர் பண்றது. அதாவது குவான்டிடேட்டிவ்னா வித் அந்த சைஸ், அந்த இவ்வளோ சென்டிமீட்டருக்கு அந்த லென்த் ஆஃப் த ஸ்டெம் லீஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது தான் குவான்டிடேட்டிவ் கம்பேரிசன்ஸ். So next important concept in plant cell பார்த்தீங்கன்னா 3 different concept வரும். ஒன்று differentiation, de-differentiation and redifferentiation. ஸோ இதை தான் நம்ம டோட்டிபொட்டன்சின்னு சொல்லுவாங்க பிளான்ட்டு. இந்த கான்செப்ட்ல தான் வந்து ஒரு பிளான்ட் செல் டிவைட் ஆகும். ஸோ வாட் இஸ் டிஃப்ரென்சியேஷன்? டிஃப்ரென்சியேஷன்றது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு செல்ஸ் யூஸ்வலாக எப்படி நார்மலாக ஹியூமன் பீயிங்ல டிஃப்ரென்ஷியேட் ஆகுதோ அதே மாதிரி தான் மெச்சூர் ஆகி அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணணுமோ அதை தான் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிசினா ஆர்பிசி எரித்ரோபிளாஸ்டோசிஸ்ல இருந்து வந்து அது மெச்சூர் ஆகி வர்றது தான் வந்து நம்ம வந்து இதுன்னு சொல்லுவோம் இல்லையா, டிஃபரன்சியேஷன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா டி-டிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன் ஒரு பொசிஷன் இருக்கு. வாட் இஸ் டி-டிஃபரன்சியேஷனா, ஒரு பர்டிகுலர் இது வரைக்கும் ரீச் ஆன பிறகு டிவைட் அண்ட் ரீகெயின் த கெப்பாசிட்டி ஆஃப் டிவிஷன் அண்டர் சர்டன் கண்டிஷன். ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி திருப்பி அகெயின் அது வந்து ரீடைன் ஆகி திருப்பி டிஃபரன்ஷியேட் ஆகுறதா டி-டிஃபரன்சியேஷன் சொல்லுவாங்க. அது வந்து மெரிஸ்டமேட்டிக்ஸ்ல கண்டிப்பா அது ஃபாலோ ஆகும். ஏன்னா அது வந்து கண்டினியூஸா அது வந்து டிவைட் ஆயிட்டே இருக்கு. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரீடிஃபரன்சியேஷன். ஸோ இந்த மெரிஸ்டமேட்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி டிவைட் ஆகிட்டே இருக்கும்போது ஒன்ஸ் அகெயின் லாஸ் த கெப்பாசிட்டி டு டிவைட். ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அது ஸ்டாப் ஆயிடும் டிவிஷனுக்கு and mature to perform specific function. So that is called redifferentiation. Very simple. ஒரு சின்ன செல் மைட்டோசிஸ் ஆனதுக்கு அப்புறம் அது என்லார்ஜ் ஆகும், அதுதான் growthன்னு சொல்லுவோம். growth ஆனதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் போகும். ஆனா பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் அந்த growthல இருந்து திருப்பி டிவைட் ஆகி ஒரு மெச்சுரேஷன் வரைக்கும் வரும். அதுதான் டி-டிஃபரன்சியேஷன். டி-டிஃபரன்சியேஷனுக்கு ரீடிஃபரன்சியேஷனா ஸ்டாப் ஆகி திருப்பி அது மெச்சூர் ஆகி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி மாத்தி பண்றதுனால நம்மளுடைய பிளான்ட் செல்ல டோட்டிபொட்டன்ட்னு சொல்லுவாங்க. டோட்டிபொட்டன்ட் வந்து ஒரு சிங்கிள் செல்ல இருந்து ஒரு ஃபுல் பிளான்ட்டையே நம்மளால டெவலப் பண்ண முடியும். அதுதான் டோட்டிபொட்டன்சி. So development is nothing but all the changes that organism goes through its life cycle from germination to the senescence. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறதா இந்த டயக்ராம். ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல் வந்து growth ஆகி டிஃபரன்ஷியேட் ஆகி மெச்சூராஷன், எலாங்கேட் ஆகி மெச்சூராஷன், இப்படிதான் சொல்லுது growth ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அது டெட் செல் ஆகும். டெட் ஆகும்போது திருப்பி மெச்சூர் ஆகி திருப்பி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போடும். ஸோ திஸ் இஸ் a complete cycle. அதாவது it keeps on like growing like this. இது ஒன்லி ஃபார் பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி உண்டு. And then இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதெல்லாம் கான்செப்ட் தான் பிளாஸ்டிசிட்டி. வாட் இஸ் பிளாஸ்டிசிட்டினா, ஒரு பிளான்டோட லீஃப் பார்த்தீங்கன்னா ஜுவனைல்னா யங் ஸ்டேஜ்ல ஒரு மாதிரியும் அண்ட் தென் அது வளர்ந்த பிறகு ஒரு மாதிரியும் ஆகும். அதே மாதிரி இந்த லீஃபோட பேட்டர்ன் வந்து எந்த பிளேஸ்ல இருக்கோ அதுக்கேத்தாப்புல மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து டெரஸ்ட்ரியல், அதாவது லேண்ட்ல இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கு, வாட்டர்ல போகும்போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. So the capacity of changing the structural formation of a leaf is nothing but plasticity. அப்படிதான் சொல்லுவோம். So this is nothing but ஜுவனைல்ல சின்ன பிளான்ட் லீஃப், அது அதே வளர்ந்ததுக்கு அப்புறம் இதுக்கு வந்து வெரி குட் எக்ஸாம்பிள் இஸ் கொரியண்டர் கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அது இப்படிதான் இருக்கும். அதே வந்து சில பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில இந்த மாதிரி இருக்கும் லீஃப், அதே இது லேண்ட்ல இந்த மாதிரி இருக்கு, தண்ணியில இந்த மாதிரி விரிஞ்சு பறந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து பிளாஸ்டிசிட்டி நேச்சர் அப்படின்ற. இது வந்து ஒன்லி ஃபார் பிளான்ட்டுக்கு தான் இந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஹெட்ரோஃபைலோஸ் டெவலப்மெண்ட் டியூ டு த என்விரான்மெண்ட் அப்படின்றதான். இந்த என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி இது மாறிக்கிட்டே இருக்கும்.
Next, growth regulators. So, growth regulators some hormones எல்லாம் ரொம்ப important. For example, indole acetic acid, adenine derivatives, and gibberellic acid, auxin. Uh, these are the plant hormones. See, இந்த hormones இருக்கிறதுனால தான் plant வந்து shoot system வளருதோ, root system வளருதோ, and then அந்த budding stage, flowering stage, and then fruit formation. உங்களுக்குலாம் இந்த இதெல்லாம் தெரியல. எத்தனால்லாம் பாத்தீங்கன்னா it is very important for the ethylene வந்து it is important for fruit ripening. So ஒவ்வொரு stages of the plant வளரதுக்கு these are very important. What are they called? Plant growth regulators. அது என்னன்றதை படிச்சுக்கோங்க so that இது வந்து உங்களுக்கு questionsல கேட்கப்படும். ஏன் phyto hormones சொல்றாங்கன்னா இது plant related இருக்கிறதுனால இது பேரு phyto. Phytoனாலே plant related hormones. And another very important concept என்னன்னா the plants for which flowering is either quantitatively or qualitatively depend on exposure to the lower temperature. அந்த term என்னன்னா vernalization சொல்லுவாங்க. So the flowering capacity பொறுத்து அந்த terminology பாத்தீங்கன்னா vernalization சொல்லுவாங்க. So இதெல்லாம் தான் பேசிக்கா உங்களுக்கு வந்து plant growth and regulatory developmentல வரக்கூடிய topics and subtopics. I hope இது உங்களுக்கு clear-ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So இதை பேஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். And cells நான் போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு link add பண்றேன். அங்க நீங்க போய் பாருங்க. That's all in today's video. Thank you, students.